வணக்கம் மக்களே. மிக அருமையான ஒரு கூட்டம். பல மக்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றப்பட்டது. ஆம், மக்கள் விடுதலையானது இந்த இடத்துல பெற்றார்கள். நீங்க யார் இந்த நேரம் ஆலயத்திற்கு வர இந்த இடத்துல விரும்பினீர்கள். ஆனால் சூழ்நிலையினால் தவிர்க்க முடியாத நிலையினால் என்னால் வர முடியாது சென்றது. அல்லது ஒரு பிரச்சனையினாலே நான் நிறுத்தப்பட்டேன். ஒரு சூழ்நிலையினாலே தடுக்கப்பட்டேன். இந்த நேரம் இந்த விசுவாசத்திலே மக்கள் ஆலயத்திற்குள்ளாக இன்று என்ன பெற்றுக்கொண்டார்களோ அதே விடுதலை உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவனுடைய உதவியின் கரம் நீட்டப்படும்படியாக இந்த நேரம் நான் உங்களோடு சேர்ந்து இந்த விடுதலையை அறிக்கிட விரும்புகிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இருக்கிற அதே இடத்துல நீங்க யார் வியாதி உள்ளவரா இருக்கீங்களோ, யார் பாரம் உள்ளவரா இருக்கீங்களோ, ஒருவேளை நீங்க மருத்துவமனையில இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார் மருத்துவமனையில இருந்து இருக்கிறவரா இருக்கலாம். ஒரு கெட்ட செய்தியை நீங்கள் கேட்டு இருக்கலாம். அந்த மோசமான செய்தி நீங்க இந்த இடத்துல மனம் உடைந்து போனவராய், பயத்திலே, பதட்டத்திலே, இடிந்த பராயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மக்களை உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். தேவன் உங்களை விடுதலையாக்க இந்த இடத்துல விரும்புகிறார். ஆம், தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆலயத்திற்குள்ளாக மக்கள் பலர் தங்களுடைய பதில்களை பெற்றவராய் சாட்சி கொடுத்த அதே விசுவாசத்திலே அதே அதி அற்புதமான பதிலை உங்கள் மீதும் இந்த இடத்துல அறிக்கிட போகிறேன். நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்கன்னா இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இயேசுனுடைய வல்லமை விசுவாசத்தா ஸ்கிரீன் நேரா உங்க கரங்கள் நீட்டிருங்க. கண்களை முடியும். இயேசுவை இதோ இந்த நேரம் இந்த நபருடைய தலை தொடங்கி பாதம் வரை உம்முடைய அக்கினியானது இந்த இடத்தில் இறங்கட்டும். ஆம், இதோ இந்த நபருடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த அசுத்தம் எங்கிந்தத்தில் வேலை செய்திருந்தாலும் பயமாய், சந்தேகமாய், வியாதியாய், வலிகளாய், சரீரத்திலே கட்டிகளாய், ஆம் தேவனை ஆண்டவராக இயேசுவே எந்த பிரச்சனையை இவர் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், இவர் ரத்தத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனையா, எலும்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனையா, மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத பிரச்சனையா, தலைவலிகளாய், வயிற்று வலிகளாய், மூட்டு வலிகளாய், என் தேவனை ஆண்டவராக இயேசுவே மனுஷ ரீதியாய், மருத்துவ ரீதியாய் குணமாக்கப்பட முடியாத வியாதிகளையும் கூட சுமந்து கொண்டிருக்கிற இந்த நபர்கள் யார் இந்த விசுவாசத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ உங்களுடைய அக்கினியானது இடத்தில் இறங்கி எல்லா அசுத்தங்களையும் எரிக்கட்டும். எரிந்து போசத்தமே இந்த சரீரமோ, இந்த நபருடைய வாழ்க்கையோ, இவருடைய வீடோ, இவருடைய குடும்பமோ எதுவும் உனக்கு சொந்தமானதில்லை. எல்லா உன் அழுக்கான வேலைகள் இந்த எடுத்துக்கொள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளையிடுகிறேன். இந்த நபருடைய சிந்தனை, இந்த நபருடைய வாழ்க்கை, இந்த நபருடைய வழி, இவருடைய வீடு எங்கிருந்தத்தில் வேலை செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிடுகிறேன். பொழுதும் இப்பொழுதே விடுதலையை பெறுங்கள் மக்களே. ஆம், இப்பொழுதே நீங்க யார் விசுவாசிக்கிறீங்களோ குணமாக்கப்படுங்க. உங்களுடைய சரீரத்தில் உள்ள வலிகள் இந்த மறைகிறது, கட்டிகள் இந்த மறைகிறது. ஒருவேளை நீங்கள் நினைத்தீர்கள் இது கூடாத காரியம், தேவனுக்கு முன்பாய் கூடாதது ஒன்றுமில்லை. இது உங்களுடைய விசுவாசத்தில் இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த அதிசயம் உங்களுடைய சரீரத்திற்குள்ளாக, உங்கள் வீடுகளுக்குள்ளாய், உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாய் நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் இந்த விடுதலை இவர் வாழ்க்கை மீது நடந்ததை அறிக்கிடுகிறேன். குணமாக்குதலாய், விடுதலையாய், ஆசீர்வாதமாய் இவர் இதை பெற்றுக்கொண்டார். இயேசுவின் பெயரால் விசுவாசிக்க சொல்லுங்கள். ஆமென், ஆமென். நீங்க நம்புறீங்கன்னா சோதிச்சு பாருங்க. பாசிய சரீரத்தில் இந்த வலி இருந்தது, வியாதி இருந்தது, இந்த வலி இருந்தது, நீங்க சோதிச்சு பாருங்க. தேவனது குணமாக்குதலை கொடுத்திருக்கிறார். நீங்க இந்த நேரம் இந்த உதவி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்ன நடந்தது, தேவன் உங்களுக்கு எந்த பதிலானது கொடுத்தார், விசுவாசத்தினுடைய சாட்சியை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. என எந்த ஆசீர்வாதத்தை அறிக்கிட்டனும் எனக்கு சந்தேகம் இல்லை. தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மக்களை, தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கார். இப்போதே நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. நீங்க சாட்சிகள் இந்த பகிர்ந்து கொள்ளலாம். தேவனுடைய பெயர் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாக என தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்திலே இந்த குணமாக்கல், விடுதலை, ஆசீர்வாதம் நடந்தது. இரவு நேரத்துல யார் நீங்க தூங்க முடியாதவரா இருந்தீங்களோ கவனிங்க. இது மிக சரியா உங்களுக்கு தான். ஒவ்வொரு இரவும் என்னுடைய வாழ்க்கை இடத்துல மோசமான இரவு நேரங்களால் தூங்க முடியாது. இந்த இரவு அருமையான இரவாக இந்த இருக்கும். நல்ல உறக்கத்தை இடத்துல பெறுவீர்கள். நீங்கள் நாளை எங்களுக்கு இந்த தெரியப்படுத்துங்க. எப்படியாக உங்களுடைய இரவானதை நீங்கள் கடந்தீர்கள். தேவனுடைய பதில் உங்களுடைய வாழ்க்கை மீது வந்தது. மக்களே, நம்புறீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கார். இந்த ஆசீர்வாதம் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தேவனாலே கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. இப்படியாதம் ஆலயத்தில் அழிக்கப்பட்ட சூழ்நிலையாய், உடைக்கப்பட்ட நபராய், பிரச்சனைகளும் கடினங்களும் நிறைந்த ஒரு நபராய் இவர் ஆலயத்திற்கு வந்திருந்தார். ஆனா தேவனோடு இந்த விசுவாசத்தினுடைய வார்த்தையை கீழ்ப்படிய தன்னை தயார்படுத்தின பொழுது இந்த நபருடைய வாழ்க்கையை தேவன் என்ன செய்திருக்கிறார்.
அவருடைய பதில் எப்படியாக விதத்தில் வந்திருக்கிறது? சாட்சியிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போதே. வணக்கம். என் பேர் சுபாஷினி. சர்ச்சு போறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை ரொம்ப அழைக்கப்பட்டதா இருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு வீசிங் ப்ராப்ளம் எனக்குள்ளாக இருந்தது. ஒரு 10 வருஷமா எனக்கு மூச்சு வாங்கிட்டே இருக்கும். எங்க அம்மா, எங்க அப்பா என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டின்னு போவாங்க. ஆனா அது எனக்கு எதுவுமே சரியாவே இல்ல. நெறைய மாத்திரை குடுப்பாங்க. அத நான் போட்டுன்னே இருப்பேன். ஆனா எனக்கு மூச்சு வாங்குறது மட்டும் நிக்கவே இல்ல. ஒரு வாட்டி எங்க அப்பா எங்க அம்மா சண்டை போட்டுன்னே இருப்பாரு. "நீ உங்க பொண்ண ஹாஸ்பிட்டல் தான் கூட்டின்னு போற. ஆனா எதுவுமே சரியாக மாட்டேன்துன்ட்டு." எங்க அப்பா இதனாலேயே ரொம்ப அதிகமா குடிக்க ஆரம்பிச்சாரு. எங்க அம்மாக்கு, எங்க அப்பாவுக்கு அதிகமா சண்டை ஆகும். எங்க அப்பா ரோட்லயே எங்க அம்மா அடிச்சுட்டே இருப்பாரு. எங்க 3 பேருக்குள்ளாக ஒரு சமாதானமே இல்லாத மாரி தான் நாங்க இருந்தோம். எனக்கு நைட்ல இந்த மூச்சு வாங்கிட்டே இருக்கு. ஆனா தூக்கமே வராது. ஒரு பயமா இருக்கும். நான் இருப்பேனா, இருக்க மாட்டேனா, இறந்துருவேனான்ட்டு. அது நெறைய நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா தூக்கம் இல்லாம ஒரு தனிமையில நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா இதனாலேயே ரொம்ப குடிப்பழக்கத்துல அடிமையாயிட்டாரு. ஒவ்வொரு நாளும் எங்க வீட்ல பிரச்சனை தான் இருக்கும் தவிர, நாங்க சரியாவே தூங்க மாட்டோம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்ட்டு நாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் நெறைய வாட்டி போவேன். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. "நீ உங்க வீட்ல இருக்க வேண்டாம். நீங்க வந்துடுங்க. நாங்க பார்த்துப்போம்ன்னு" சொல்லுவாங்க. எங்க சொந்தக்கார வீட்டுக்கு நாங்க போயிட்டே இருப்போம். ஆனாலும் என் பிரச்சனை எங்கேயுமே மாறவே இல்ல. திருப்பியா எனக்குள்ளாக நிம்மதி இல்ல. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்ட்டு எனக்குள்ளாக தற்கொலை எண்ணம் நான் அதிகமா நான் யோசிப்பேன். நான் இறந்துடலாம். என்னால எங்க ஃபேமிலியே கஷ்டப்படுறாங்க. நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணுன்ட்டு நெறைய வாட்டி எனக்குள்ளாக தற்கொலை எண்ணம் தான் எனக்கு நெறைய கேட்கும். நான் இருக்கக்கூடாது. நான் இறந்துடணுன்ட்டு. ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, நான் எலும்பழுந்தாந்து நான் குடிச்சா நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு. எங்க ஃப்ரெண்டுங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. நான் சாவ போறேன்ட்டு அந்த எலும்பருந்தாந்து நான் வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அது குடிக்கிறதுக்காக. அப்புறம் என் ஃப்ரெண்டுங்க பார்த்து என்ன திட்டுனாங்க, என்ன அடிச்சாங்க. "நீ எதுக்கு இது மாரியெல்லாம் பண்றன்ட்டு?" அப்ப நான் சொன்னேன், "என் வாழ்க்கையே இப்படி இருக்கு. நான் எதுக்கு இருக்கணுன்ட்டு." அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "இந்த மாரி எல்லாமே சரியாயிடும்மா. நீ எதுவுமே பண்ணிக்காதன்ட்டு" சொன்னாங்க. நான் நம்பவே இல்ல. "நான் இறந்துருவேன்ம்மா. நீங்களே என்னால ரொம்ப சண்டை போட்டுக்கிறீங்க. வீட்ல நிம்மதியே இல்லன்ட்டு" தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா ஆ சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்காக போனாங்க ஃபர்ஸ்ட்டு. என் பொண்ணு சரியாயிடும். இந்த மூச்சு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா சர்ச்சுக்கு ஆரம்பிச்சாங்க. எனக்கு எங்க அம்மா நான் திட்டுவேன்ம்மா, "நீ எதுக்கும்மா போற அந்த இடத்துக்கு? நானே எதுவுமே மாறவே இல்ல. நீ அங்கெல்லாம் போகாதம்மான்ட்டு" நான் எங்க அம்மாவ திட்டிட்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் திட்டிட்டே இருப்பேன். ஆனா எங்க அம்மா என் பேச்சையே கேட்க மாட்டாங்க. அவங்க சர்ச்சுக்கு போவேன். இயேசு நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்ட்டு சொன்னாங்க எங்க அம்மா. ஆனா என் ஃபோட்டோ, என் தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. எனக்காக சர்ச்சுக்கு ஜெபிப்பாங்க. என் பொண்ணு சரி பண்ணுங்க. என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்ட்டு எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணினே இருப்பாங்க. ஆனாலும் எங்க அம்மா நான் திட்டிட்டே இருப்பேன். "நீ போற, ஆனா எதுவுமே மாறவே மாட்டேங்குது. நீ எதுக்கு போற? நீ போறதே வேஸ்ட்டு தான்ட்டு" எங்க அம்மா நான் திட்டுவேன். அதிகமா திட்டுவேன். என் பேச்சு கேட்காம எங்க அம்மா அங்க சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் எங்க அம்மா என்ன சும்மா கூப்பிட்டுன்னே இருந்தாங்க. "நீயும் வாடி சர்ச்சுக்கு வா. நீயும் சரியாயிடுவேன்ட்டு" சொல்லினே இருந்தாங்க. நான் வரமாட்டேன். "நீ போறதுக்கு எதும்மா ஆவல? நான் வந்தா என்ன ஆகும்ன்ட்டு" எங்க அம்மாவ நான் திட்டிட்டே இருப்பேன். இன்னொரு நாள் எனக்குள்ளாக ஒரு சத்தமானது, "நான் சர்ச்சுக்கு போலாம். நான் எதுக்கு இந்த மாரி இருக்கிறேன்? எங்க அம்மா தான் இவ்வளோ வாட்டி கூப்பிடுறாங்களேன்ட்டு" சர்ச்சுக்கு போனது எங்க அம்மாக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு வாட்டி வெள்ளிக்கிழமையில நான் சர்ச்சுக்கு போனேன். வெள்ளிக்கிழமை போம்போது அந்த இடத்துல எனக்கு எதுவுமே புரியவே இல்ல. ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. விடுதலைக்காக ஜெபம் பண்ணாங்க. யார் வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்கிறாங்கன்ட்டு ஒவ்வொரு ப்ரேயர் பண்ணே இருந்தாங்க. ஆனா எனக்கு எதுவுமே புரியாம தான் எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு விடுதலைய நான் பார்த்தேனே. ஏன்னா 10 வருஷம் வீசிங் பிரச்சனை நான் சந்திச்சிருந்தேன். ஆனா டாக்டர் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனேன். எனக்கு எதுவுமே ஆவல. எங்க அம்மா என் ஃபோட்டோ, என் தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க வீட்டுக்கு. நானும் வெள்ளிக்கிழமையில போனேன். அப்புறம் தண்ணியும் குடிச்சிட்ட உடனே எனக்கு வீசிங் பிரச்சனையே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் நான் விசுவாசத்துல அதிகமா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருந்தேன். தேவன் எல்லாமே என்ன மாத்துவாருன்ட்டு நான் அது ஒரு விசுவாசமா நான் பார்த்தேன். எனக்குள்ளாக அது சமாதானமானது இருந்தது. எனக்குள்ளாக நிம்மதி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் நிம்மதி இல்லாம தான் நான் இருந்தேனே. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒரு செங்கல் பிரேயர்ன்னு நான் பண்ணேன். தேவனே எல்லாமே மாத்துனீங்க. எனக்குள்ளாக இந்த தற்கொலை எண்ணத்த நீங்க மாத்துவீங்கன்ட்டு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன்னா ஜெபிச்சேன். தேவனே இத மாத்துங்க. நான் உங்க கூட விசுவாசம் இன்னும் அதிகமா போணுன்ட்டு, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். நானும் எங்க அம்மாவும். ஒரு வாட்டி ஆ பரிசுத்த ஆவிய பத்தி சொன்னாங்க. எனக்கு அப்போ பரிசுத்த ஆவி யாருன்னு தெரியாம தான் இருந்தது. தெரியாம அந்த டைம்ல எனக்காக பேசுனாங்க சர்ச்சுல.
பரிசுத்தா வந்து தேவோட ஆவின்ட்டு பேசினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பரிசுத்தா வேணும். தேவன் வந்து எனக்கு தேவை அதிகமான்ட்டு நான் லட்சியத்துல இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட போகுன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு வாட்டி வந்து இல்ல எனக்கு பரிசுத்தா வேணுன்ட்டு நான் தியாகம் பண்ணேன். நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தூரமா இருந்தாலும் நான் சர்ச்சுக்கு நடந்து வருவேன். தேவனே நீங்க எல்லாமே மாத்துனீங்க. எனக்கு வந்து உன்னோட பரிசுத்த ஆவி வேணும். இன்னும் அதிகமா உன்னோட விசுவாசத்திலும், ரட்சிப்பிலும் நான் வந்து முன்னோக்கியத்தோட போணுன்ட்டு நான் விசுவாசிச்சேன். அதுக்கு செயல்படுத்தினேன். அதிகமா பைபிள் படிச்சுன்னு இருந்தேன். அதிகமா ஜெபிச்சேன். தேவனோட ஆவி வேணுன்ட்டு, பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் என் ஃப்ரெண்டுங்கலாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவனோட விஷயம் தான் அதிகமா நான் கவனிச்சுன்னு இருந்தேன். தேவன் தான் எனக்கு முக்கியம். இவங்கலாம் யாருமே எனக்கு வேண்டான்ட்டு. தேவன் நோக்கி இன்னும் முன்னோக்கியத்தோட நான் போணுன்ட்டு நான் தீர்மானிச்சேன். பரிசுத்த ஆவி நான் கேள்விப்பட்டோனே, நான் பரிசுத்த ஆவிக்காக இன்னும் அதிகமா வாஞ்சையோட தேடணுன்ட்டு நான் நெனச்சேன். நைட்லலாம் ப்ரேயர் பண்ணுவேன். 3 மணிக்கு எழுந்து நான் ஜெபிப்பேன். தேவனே உன்னோட ஆவி வேணும். எனக்கு உன் பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு. ஆனா சில டைம்ல எனக்குள்ளாக ஒரு சந்தேகமானது வரும். இவங்க என்ன பொய் சொல்றாங்களா? உண்மைய சொல்றாங்களான்னு தெரியலையே! பரிசுத்த ஆவின்னா யாரு? இது நடக்குமா? நடக்காதான்னு நான் ப்ரேயர் பண்ணே இருப்பேன். எனக்குள்ள ஒரு சத்தமானது வரும். இது நடக்காது. நீ ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு எனக்குள்ள சத்தமானது வரும். இல்ல தேவனே எனக்கு உன்னோட பரிசுத்த ஆவி வேணுன்ட்டு நான் முன்னோக்கியத்தோட நான் ஜெபிப்பேன். இது வந்து நடக்காது. நான் ஜெபிக்கிறதே வேஸ்ட்டுன்ட்டு நான் அந்த குரல் வந்து எனக்கு கேட்டுட்டே இருக்கும். இல்ல தேவனே எல்லாரும் பரிசுத்த ஆவி தேடுறாங்க. எனக்கு உன்னோட ஆவி வேணும். நான் அத தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் அதிகமா தேவனுக்கிட்ட வந்து ஜெபிப்பேன். நான் ப்ரேயர் பண்ணுவேன். தேவனே உங்க பரிசுத்த ஆவி எனக்கு கிடைக்கணும். பரிசுத்த ஆவி இல்லாம நான் இருக்க போறது இல்லன்ட்டு நான் தீர்மானிச்சேன். ஒரு நாள் வந்து நான் வீட்டாண்டேருந்து தினமும் சர்ச்சுக்கு நடந்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் எனக்கு முக்கியம். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம்ல என் ஆத்துமா வந்து தேவனுக்கிட்ட போணும். நான் வந்து இன்னும் அதிகமாக விசுவாசத்துல செயல்படுத்தணும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நான் புதன்கிழமை பிரேயருக்காக நான் போனேன். அந்த டைம்ல வந்து நான் வந்து அதிகமா நான் ஜெபிச்சேன் தேவனே. நான் இவ்ளோ நாள் வந்து நான் தியாகம் பண்ணேன். காலையில 3 மணிக்கு எழுந்து நான் பிரேயர் பண்ணேன். வீட்டுக்கு நான் போம்போது உன்னோட பரிசுத்த ஆவியோட தான் நான் போணும். தேவோட ஆவியோட தான் நான் போணுன்ட்டு தீர்மானிச்சேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்க வந்தாரு. இது வந்து ஒரு உணர்ச்சி கிடையாது. நான் எதுவுமே உணர்வே இல்ல. தேவன் யாருன்ட்டு நான் உணர்வே இல்ல. ஆனா எனக்குள்ளாக அந்த உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. தேவோட ஆவி பெற்றுக்கிட்ட ஒரு உறுதியானது எனக்குள்ளாக இருந்தது. நான் இன்னும் அதிகமாக முன்னோக்கியத்தோட போறேன். என் வீட்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், இன்னும் எதிர்த்து வந்தாலும், நான் வந்து பரிசுத்த ஆவியோட இன்னும் அதிகமா முன்னோக்கியத்தோட நான் போறேன். இனிமேலும் வந்து எனக்கு வந்து வியாதி பிரச்சனையே இல்ல. எனக்குள்ள தற்கொலை நோய் இல்ல. நான் வந்து சமாதானமா இருக்கேன். எனக்கு நிம்மதியா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் நிம்மதி இல்லாம நான் இருந்தேன். ஆனா இப்போ வந்து எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. நிம்மதி இருக்கு. தேவோட ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்குன்ட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்த்து போராடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா, எனக்கு தேவோட ஆவியானது பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்காரு. இன்னும் அதிகமா தேவனுக்கிட்ட நான் முன்னோக்கியத்தோட போறதுக்காக அந்த பலன் என்கிட்ட இருக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9386387338. நன்றி. நல்லது மக்களே, விசுவாசித்தால் தேவனுடைய பதில் எப்படியாக இந்த நடக்கும் என்பதை இந்த நீங்க இந்த சாட்சியிலும் தெரிந்து கொண்டீங்க. மேலும் நீங்க யார் இந்த பதிலை பெற்றுக் கொண்டீர்களோ மக்களை தயங்க வேண்டாம், எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இது எனக்கு தெரியப்படுத்துவதல்ல, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான வழி. ஆம், பல கிறிஸ்துவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமையை பார்க்க முடியாதவரா இருக்காங்க. ஆம், தேவனை நம்பாதவர்கள், தேவனை நம்புகிறேன் என்று சொல்கிறவர்கள், இந்த நாளில் பல மக்கள் தங்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறத பார்க்கறாங்க. என்ன காரணம்? ஏன் மக்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல இந்த இடத்துல இருக்கு? நான் காரணம் சொல்லட்டுமா? மக்கள் போலியானப்பாய் இருக்கிறார்கள். என்னவாக? போலியாக, ஆம், விலைவேஷக்காரராய், தான் யாராக இல்லையோ மக்கள் அப்படியான ஒருவராய் தன்னை காண்பித்துக் கொள்கிறார்கள். இது நிஜமா இல்லையா? நீங்க சந்தோஷமா இல்லாத நேரத்துல எத்தனை முறை சந்தோஷமா இருப்பதை போல காண்பித்தீர்கள்? நீங்க பிரச்சனையிலே, கடினத்திலே, வாழ்க்கை இந்த இடத்துல இருந்த அந்த சமயத்தில் எத்தனை முறை எல்லாமே அருமையானதா இருப்பதை போல காண்பித்தீர்கள்? இது என்னுடைய குடும்பத்தார் மத்தியில நான் அப்படியா நடந்துக்கணும், ஏன்னா நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க அவர்களுக்கு முன்பாய் அப்படி நடிப்பது சரியானதா? இல்லை அப்படியான உண்மையான வாழ்க்கையை வாழ்வது சரியானதா? என நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ இது சரியா யோசிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் வெளிவேஷக்காரராய் இருப்பதை தேவன் விரும்புகிறாரா? மிக நிச்சயமா என்று தெரியலை. தேவன் உங்களுக்கு வாய்ப்பானது கொடுக்கிறார். போலியான நபராய் இருந்து நிறுத்துவதை சரியான நபராய் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளு.
இது எப்படியானது? இந்த நாள் மக்கள் எப்படியான ஒருவரா இந்த இடத்துல இருக்கிறார்கள்? இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை பாருங்க பொழுது. மக்களே, இந்த வீடியோல இருக்கிறது போல எத்தனை பேர் வெளி வேஷத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நீங்க இந்த அருமையான சாட்சி இந்த இடத்துல பார்க்க நான் விரும்புறேன். இப்படியான ஒரு வாழ்க்கை, வெளி வேஷத்தினுடைய வாழ்க்கை வாழ்ந்த இந்த நபர் தான் இன்று சந்தோஷமானவராய், சமாதானம் நிறைந்தவராய், தன்னுடைய வீட்டை, தன்னுடைய திருமணத்தை, தன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொண்ட ஒருவராய், வாழ்க்கையில் எல்லா பக்கங்களும் சிறந்ததாய் இந்த இடத்துல மாறி எல்லா பதிலுக்கும் மேலாக, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக பெற்றுக்கொண்ட மிக பலனான ஆசீர்வாதம் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை உடையவராய் இருக்கிறார். பாஸ்டர், இதை விட இந்த இடத்துல பெரியது வேற எதுவும் இருக்கா? ஒன்றும் இந்த இடத்துல இல்லை. இந்த நபருடைய அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பாருங்கள் போதே. நான் எப்போ ஜோவை சந்திச்சேனோ அவர் என்ன அன்போடையும் பாசத்தோடையும் நடத்தினாரு. அவர் ஒரு நல்ல நபரா இருந்தாரு. எனவே நான் அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். அவ என்னுடைய இளவரசி. நான் எப்போதுமே அவகிட்ட சொல்லுவேன் அவ ஒரு நாள் என் கூட இருந்தா அவளை நான் ராணிய போல பார்த்துப்பேன். ஆனா என்னுடைய யோசனையில நான் வெறும் அவளை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா காலம் கடந்து போக போக நான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சேன். அப்பொழுது அந்த நேரம் நாங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து இருக்க தீர்மானிச்சோம். அதன் பிற்பாடுதான் மோசமான காரியம் நடப்பெற்றது. அவர் என்கிட்ட ரொம்பவே முரட்டுத்தனமா நடந்துகிட்டாரு. அவர் என்ன அதிகமா அடிப்பாரு, என்ன ரொம்பவே மட்டமா நடத்தினாரு. நிறைய முறை என்னுடைய உடம்புல இருக்க எலும்புகளை உடைச்சிருக்காரு. நான் நினைச்சேன் நான் சாக போறேன்னு. இந்த எரிச்சலும் மோசமான கோபமும் எனக்குள்ள இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையா இருந்தேன். எங்களுடைய வாழ்க்கை முழுமையா அழிக்கப்பட்டது. நாங்க ரொம்பவே தரித்திரத்துல வாழ்ந்தோம். ஏன்னா நாங்க சம்பாரிச்ச பணம் எல்லாமே கெட்ட பழக்கத்துக்காக செலவிடப்பட்டது. அவருடைய பணமும் என்னுடைய பணமும் சேர்த்து. அது மட்டும் இல்லாம உண்மையில என் மனைவியை கூட்டிக் கொண்டு நான் இங்க போய் வசிச்சேன். இந்த இடம் ரொம்ப மோசமான ஒரு இடம். இந்த எரிச்சலும் இந்த கோபமும் எனக்குள்ள இருந்தது. ஆனா இதை விட அதிகமா நான் அவளை வெளியே வேலைக்கு போக விட மாட்டேன். நான் அவளை வெளியே வேலை செய்ய விட மாட்டேன். நான் அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்துருவேன். அது மட்டும் இல்லாம வீட்டினுடைய ஜன்னலை கூட நான் சாத்திட்டு பிற்பாடு அந்த சாவியை நானே வைத்துக் கொள்வேன். இந்த முழுமையான குழப்பத்துக்கு நடுவில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏறக்குறைய அவர் என்ன கொண்டு இருப்பாரு. என்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்க ஒருத்தவங்க தேவனுடைய வல்லமை குறித்து எனக்கு சொல்லியிருந்தாங்க மற்றும் அவரால் என்ன செய்ய முடியும்னு. ஏன்னா நான் கஷ்டப்படுறத அவங்க பார்த்தாங்க. அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல விடுதலை கிடைக்கும்னு. அவங்க அந்த ஆலயத்துல இருந்த ஒரு நபர். அவங்க சொன்னதை கேட்கும்பொழுது எனக்கு குழப்பம் ஏற்பட்டது. இருந்தாலும் அது எனக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணுச்சு. நான் இவர்கிட்ட என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போகும்படி கேட்டேன். நான் முதலாவது ஆலயத்துக்கு போக ரொம்ப தயக்கப்பட்டேன். நான் போலான்னு சொன்னேன்.
நான் யோசிச்ச விஷயம், நான் என்னுடைய மனைவியை ரொம்ப காயப்படுத்துறேன், கவலைப்படுத்துறேன். ஆனா அவ மட்டும் என்ன வாங்க ஆலயத்துக்கு போலான்னு சொல்றாளே, எப்படி? நான் சொன்னேன் போலாம். போனோம் ஆலயத்துக்குள்ள. போகும்போது நான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்ப்பேன். ஏன்னா என்னை யாராவது முறைச்சாங்கன்னா அதையே ஒரு காரணமா பயன்படுத்தி நான் இவளை வெளியே கூட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படி அது நடக்கலனா என்னுடைய மனைவி கிட்ட யாராவது வந்து பேசுறாங்கன்னா அதே ஒரு காரணமா பயன்படுத்தி அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னு நினைச்சேன். ஆனா அப்பொழுது எதுவுமே நடக்கல. என்னுடைய மனைவி என்னை பார்த்து கேட்டாங்க, வாங்க நம்ம புதன்கிழமை ஞாயிறு போலாம் ஆலயத்துக்குன்னு. என் மனைவியை தனியா போக நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால சொன்னேன் நானும் வரேன் கூட. நாங்க ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாலும் கூட அந்த நரகத்தினுடைய வாழ்க்கை தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. நாங்க புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை கூட்டத்துல கலந்துப்போம். உண்மையாகவே அவருக்கு அது பிடிச்சிருந்தது. இருந்தாலும் அந்த மூர்க்கத்தனம், கோவம் தொடர்ந்து அங்க இருந்தது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னா, ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே அவர் புகைப்பழக்கத்தோட சேர்ந்து அந்த கேனபிஸ், அந்த போதையை எடுத்துக்க ஆரம்பிச்சார். நான் அதை பார்த்து நான் ஏமாற்றம் அடைந்தேன். ஆனாலும் நானும் வீட்டுக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நான் ஆலயத்திற்குள்ள வரும்போது வேறு ஒரு நபரை போல காட்சி அளிப்பேன். நான் ஆலயத்திற்குள்ள நல்ல குணத்தோட நடந்துப்பேன். என் மனைவியுடைய கரத்தை பிடித்து ஜெபிப்பேன். குடும்பத்திற்காக ஜெபிக்கிற நேரத்துல என் மனைவியை கட்டி அணைத்து நான் அவளை அன்பு செய்யறேன்னு சொல்லுவேன். ஆலயத்திற்குள்ள தேவனை போல நான் காட்சி அளிப்பேன். ஒரு நல்ல மனுஷனா இருப்பேன். மற்றவங்க என்னுடைய திருமணத்தை ஒரு உதாரணமா பார்ப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல நிஜம். பாஸ்டர் ஆமேன்னு சொன்ன உடனே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார்னு சொன்ன உடனே, ஆலயத்தினுடைய கதவுகளை தாண்டி சென்ற உடனே நான் வேறு ஒருவரை போல மாறிடுவேன். என் மனைவி என்னன்னு கேட்டா நான் என் மனைவி அடிப்பேன். என் மனைவியை தாக்கியிருக்கேன் நிறைய முறை. பல நேரத்துல என் மனைவி ஒரு பக்கம் அழுவா, நான் ஒரு பக்கம் தேவன் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை கேட்பேன். நான் செஞ்ச எல்லா வேலையும் வெளிவேடக்காரனை போல இருக்கும், பொய்யில வாழுகிறவனை போல இருக்கும். எப்பெல்லாம் என்னுடைய மனைவியை நான் தாக்கி காயப்படுத்தணும் அந்த நேரமே எனக்குள்ள மன வருத்தம் ஏற்படும். நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்பேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் கேட்பேன் அவகிட்ட பலமுறை. நான் இப்படியாக இந்த வார்த்தையை கூட சொல்லியிருக்கேன். எல்லாருமே சொல்லுத போல நான் இனிமேலும் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிரு. நான் அவகிட்ட அழுதுருக்கேன். ஆமா, என்கிட்ட கூட அழுவார். நான் கண்ணீர் விட்டு அழுவேன். நான் வாய்ப்பை கேட்பேன். ஆண்டவர்கிட்டயும் கேட்பேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா அந்த வாய்ப்பு எல்லாம் எனக்கு கோபம் வருகிற வரையும் மட்டும்தான் இருக்கும். பல வருஷமா என்னுடைய வாழ்க்கை ஒரு குகையில வாழ்ந்ததை போல நிறைய விதமான சலிப்பு ஏற்பட்டது. என் வாழ்க்கையில எல்லாமே குறைவா மோசமான நிலையில இருக்கு. இது எல்லாவற்றையும் நான் விடணும்னு நினைச்சேன். பல வருஷமா ஆலயத்திற்குள்ள பல வருஷமா நான் ஞானஸ்தானத்தை பத்தி கேட்டிருக்கேன். ஞானஸ்தானம் பல வருஷமா நான் ஆண்டவர் என்னை நகர்த்தி கொண்டு செல்லணும்னு நினைச்சு காத்துட்டு இருந்தேன். சரியான வாய்ப்பு வர வேண்டும் எனக்கு தேவன் கிட்ட இருந்து. அது போல நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்பெல்லாம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வருதோ, எனக்கு அந்த சிறப்பு நிகழ்ச்சி வரும்போது மிகுந்த சோகத்தோடு நான் இருப்பேன். மிகுந்த சோகம் எனக்கு ஏற்படும். ஆலயத்துல சாட்சிகளை காண்பிக்கும் போது நான் பார்க்க மாட்டேன், நான் கழிவறைக்கு போயிடுவேன். என்ன அதிகமா தொந்தரவு படுத்தின விஷயம் என்னன்னா, சாட்சியில நான் என்ன செஞ்சா என்ன மாற்றத்தை பெறுவனோ அதே விஷயத்த அவங்க செஞ்சு அவங்க மாற்றத்தை பார்த்திருப்பாங்க. அவத்தை விட்டு வெளியே வரணும், தப்பான விஷயத்தை விட்டு வெளியே வரணும். நாங்க ஆலயத்துக்கு போயிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் எங்களுக்கு முதலாவது பிள்ளை பிறக்கப்பட்டான். நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அதிகமா கேட்ட ஒன்று, என்னுடைய மகனுக்காக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று நான் தேவன்கிட்ட கேட்டேன். ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள போய் என்னுடைய மனைவியை நான் தாக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய மனைவி அந்த நேரம் எங்களுடைய குழந்தையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அடிக்கும் போது என்னுடைய மனைவி திரும்பிட்டாங்க. அந்த அடி எங்களுடைய குழந்தையின் தலை மேல பட்டுடுச்சு. என்னுடைய குழந்தை அந்த நேரம் வெறும் 3 மாசம் குழந்தையா இருந்தா. என்னுடைய குழந்தை ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுனா நான் அவனுடைய தலையை தொட்டு பார்த்தேன். எந்த அளவுக்கு அவன் தலை ரொம்ப மென்மையா இருந்தது. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. போலீஸ் வந்துடுச்சு, சைரன் சவுண்ட். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே வந்துட்டாங்க எங்களுடைய வீட்டுக்கு. அந்த நேரம் நான் என்னுடைய நெஜத்தை நான் பார்த்தேன். என் முழு உலகமே உடைந்து கீழே விழுந்தது. நான் உதவிக்காக தேடும் போது கூட என்னுடைய பெருமை என்னை தடுத்தது. நான் முதல் முறையா உதவி கேட்க வரும்போது ஒரு இளமையான ஒரு போதகரை பார்த்தேன் ஆலயத்துக்குள்ள. அவர் என்கிட்ட கேட்டார், எப்படி நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்? அதுக்கு பதிலா நான் கேட்டேன், உன் வயசுல நீ எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? உனக்கு வயசு என்ன? அந்த நிலைக்கு வர ஆண்டவர் என்னை அனுமதிச்சார். ஏன்னா நான் அந்த நேரம் உட்கார்ந்து இவரோட பேச 18-19 வயசு தான் இருக்கும். இவருக்கு முன்னாடி என் கண்ணீரை விட்டு நான் அழுவ தொடங்கினேன். நான் கண்ணீர் விட்டு அழுது எல்லாத்தையும் சொன்ன பிற்பாடு நான் நினைச்சேன், இப்போது எனக்கு மனசை தேத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இவர் பேச போறாரு அப்படின்னு நினைச்சேன். அவர் சொன்னது என்ன தெரியுமா? இவ்வளவு வயசாவது அழுகுறியே, நீ செஞ்ச எல்லாத்துக்கும் நீ அவமானப்படணும். இது எல்லாத்தையும் நீ தான் செஞ்சேன்னு சொல்றனா, ஏன் இப்போ கதறி அழுகுற? இங்க கவனிக்க, உங்களுடைய உள்புறத்தை நீ மாத்திக்கலனா உங்களுடைய வெளிப்புறம் அப்படியே தான் இருக்கும்னு சொன்னாரு. ஆண்டவர் உங்களுக்கு வேலைக்காரன் கிடையாது. அவரை வெறும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, நிதானமான வார்த்தை அவர் சொல்லுவார்னு நினைச்சேன். இவர் எனக்கு தன்னம்பிக்கை கொடுப்பாரு, எல்லாமே சரியாயிடும் நினைச்சேன். ஆனா அந்த நேரம் இவர் பேசின வார்த்தை, என்னுடைய உண்மை எனக்கு முன்பாக வந்தது. அந்த உண்மை உள்ள வார்த்தை தான் என்னை விடுதலை செய்தது. நான் எனக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன், நான் நிச்சயமா மாறணும். என்னுடைய கடந்த வாழ்க்கையில நான் என்ன செஞ்சனோ, நான் முன்னாடி செய்த தப்பை செஞ்ச பிற்பாடு வெறும் மனம் மட்டும் வருந்தினேன். ஆனா என்னுடைய நிஜத்தை நான் ஏற்றுக்கொண்டு நான் சொன்ன, ஆண்டவரே நான் உண்மையாகவே மனம் திரும்ப விரும்புறேன். நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய போறேன். நான் எல்லாத்திலிருந்து மனம் திரும்ப போறேன். நான் சொன்ன, இப்படி ஆண்டவரே நான் எவ்வளவு நேரத்தை வீணாக்கியிருக்கேன், எவ்வளவு தப்பான காரியத்தை நான் செஞ்சிருக்கேன்.
நான் தண்ணீர்ல ஞானசானம் எடுக்க தீர்மானிச்சேன். நான் தண்ணீர்ல ஞானசானம் எடுத்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமா எடுத்துக்கொண்டது இந்த தீர்மானத்தை நான் செய்ய. நான் தண்ணீர்ல ஞானசானம் பெற்ற உடனே என் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான முதல் படியை நான் எடுத்து வச்சிருந்தேன். நான் அந்த நேரம் புரிந்து கொண்ட மிக முக்கியமான விஷயம், நான் பரிசுத்தாவியை தேடின உடனே பரிசுத்தாவியை. அதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரே ஒரு நோக்கமா மாறினது. அதுக்காக என்னுடைய முழுவதையும் கொடுத்தேன். பரிசுத்தாவியை பெற நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். அந்த நேரம் இஸ்ரவேல் சபை நிகழ்ச்சி வந்தது. நான் மிக முக்கியமானது என்னுடைய பொருட்களை நான் தியாகம் செய்ய வேண்டியதா வந்தது. 5 வருஷமா நான் நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தேன். அந்த பெருமையை தியாகம் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆலயத்திற்குள்ள இருந்த அந்த 5 வருஷமான முகமூடியை நான் எடுத்து போட வேண்டியதா இருந்தது. நான் தேவனுடைய பீடத்தின் மீது ஏறினேன். அங்க நான் தேவன்கிட்ட பேசினேன், என் ஆண்டவரே, என் தேவனே, நான் அங்க சொன்ன இனிமேலும் நான் போய் சொல்லி நடிக்க விரும்பல ஆண்டவரே. நான் ஜெபத்துல முன்னாடி உன்னை அன்பு செஞ்சேன்னு சொன்னா, ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நான் உன்னை முதல் இடத்துல வைக்கல. இதை நான் என் முழு நேர்மையோடு உனக்கு சொல்லுகிற ஆண்டவரே, இது எல்லாமே உண்மைனா, நீ சகலத்தையும் உருவாக்கினது உண்மைனா, நான் உன்கிட்ட இந்த உதவியை கேட்கிற ஆண்டவரே, எனக்குள்ள இந்த அன்பு தேவை உன் மீது. எனக்குள்ள உன்னுடைய ஆவி வேண்டும். அந்த ஜெபத்தை தான் நான் செய்தேன் தேவனுக்கு முன்னாடி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அந்த கூட்டத்துல பாஸ்டர் சொன்னார், யாருக்கு பரிசுத்தாவி இல்லையோ, உங்களுக்கு பரிசுத்தாவி வேணும்னா நீங்க முன்பாக வாங்க, நீங்க பரிசுத்தாவியால் இன்னைக்கு நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னார். எனக்கு முன்னாடி வந்து மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற யோசனை இருந்துச்சு. ஆனா இந்த முறை எனக்கு இல்லை. நான் முன்னாடி போனேன். நான் தான் முன்னாடி வந்தேன். அந்த இடத்துல பீடத்து முன்பாக சென்று என்னுடைய இரு கரத்தை நான் உயர்த்தினேன். நான் சொன்ன, ஆண்டவர், எனக்கு தெரியும் நீர் வல்லமை உள்ளவர், உனக்கு சக்தி இருக்கு, எனக்கு இந்த ஆவி வேணும். அந்த நேரம் எனக்கு எந்த விதமான புல்லரிப்பும் ஏற்படலை, எதையும் என்னுடைய சரீரத்துல உணரல. ஆனா எனக்குள்ள ஒரு உறுதி, நான் தேவனுடைய குரல் அந்த நேரம் கேட்டேன். இந்த குரல் எனக்கு, நீர் என்னுடையவன், நீர் என்னுடைய ஆஸ்தி என்கிற குரலை நான் கேட்டேன். அந்த நேரம் தேவன் என்னை மாத்தினார். தேவன் என்ன ஒரு புதிய மனுஷனா மாத்தினார். அவருடைய மனுஷனா மாத்தினார். எனவே நான் தேட ஆரம்பிச்சேன். எனக்கும் பரிசுத்தாவியானவர் வேணும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கணவர் மட்டும் எனக்கு போதுமானவர் கிடையாது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துல நான் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டேன். அவர் என் வாழ்க்கையின் மீது வந்தார். எனக்கு வல்லமையை கொடுத்தார். எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். நான் ஒருபொழுதும் அனுபவிச்சிடாத அந்த சமாதானம், எனக்குள்ளாக இருந்த வெறுமையை அவர் நிரப்பினார். இன்னைக்கு ஜோ ஒரு அக்கறையான மனுஷன். எல்லாவற்றுக்குமே எனக்கு உறுதுணையா நிக்கிற ஒரு கணவர். நான் முன்னாடி என் கரத்தை பயன்படுத்தி என் மனைவியை ரொம்ப காயப்படுத்தினேன். ஆனா இன்னைக்கு அதே கரத்தை பயன்படுத்தி என் மனைவிக்கு நான் பரிசு மட்டுமே கொடுக்குறேன். முன்பாக என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய மனைவியை திட்டுவேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய அன்பே, என்னுடைய செல்லமே என்று சொல்லுவேன். நம்ம எப்போ பரிசுத்தாவியால் நிரப்பப்படுகிறோமோ, அதுல இருந்து வருகிற மாற்றம் நாம் மட்டும் கிடையாது, எல்லோராலையும் அதை பார்க்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுதுதான் நம்ம உண்மையா யாரா இருக்கும்னு தெரியும். உண்மைதானே பாஸ்டர் இது? ஏன்னா நம்ம வெளியே இருக்கும்பொழுது நம்ம ஒரு நபரா இல்ல வேற ஒரு நபரா நம்மளை வெளிப்படுத்துறது ரொம்பவே சுலபம். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுதுதான் உண்மையா நம்ம யாரா இருப்போம் நம்ம வெளிப்படுத்துவோம். அன்றைக்கு நான் காயப்படுத்தின என்னுடைய மகன் இதோ இன்றைக்கு எங்களோடு கூட தேவனுடைய பிரசனத்திற்குள்ள இருக்கிறான். 5 வருஷமா எது நடக்கலையோ, இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. பல வருஷம் ஆலயத்திற்குள்ள இருந்து எனக்கு என்ன நடக்கலையோ, நான் எப்போது தேவனுக்கு என் கண்களை திறக்க போறேன்னு தீர்மானிச்சனும் நடக்க தொடங்கினது. செழிப்பு வர தொடங்கினது. எனக்கு தேவன் எனக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்க யோசனை கொடுத்தாரு. இதோ இன்னைக்கு நான் அந்த நிறுவனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீடு இப்போ பீச்சுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. தேவன் என்னுடைய வாழ்க்கையின் பல இடத்தை மாத்திருக்கார். நான் எடுத்த தீர்மானம், என்னுடைய பழைய வாழ்க்கையை புதைத்து என் பழைய வாழ்க்கை குறித்து மறக்க, அந்த பழைய வாழ்க்கைக்கு பதிலாக தேவன் அவருடைய பிரசனத்தையும் ஒரு புதிய வாழ்க்கையின் துவக்கத்தை எனக்கு கொடுத்திருக்கார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. எனவே மகளே, இந்த நாள் தேவன் உங்களோடு சொன்னதை சொல்லிவிட்டு, நாளை விசுவாசத்தில் எங்களோடு இடத்தில் இணைந்திருங்கள். குறிப்பாய் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கும் நம்முடைய ஆலயத்தில் இந்த 7 வாசல்களுடைய ஆசீர்வாதத்தில் நாளை ஏரோதின் வாசலிலே, ஆம், இன்னொரு வார்த்தையில் மீன்களின் வாசல், எப்படியாக பேதுரு ஆண்டவராக இயேசுவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன் செயலை செய்த பொழுது திரளான மீன்கள் இந்த இடத்துல வாரி பிடிக்கப்பட்டதோ, ஏன் அது நடந்தது? வார்த்தைக்கான கீழ்ப்படிதல். அதே கீழ்ப்படிதல் உங்களுக்கும் இருக்குமே. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்களோடு இந்த இடத்தில் இணைந்திருக்க உங்களை வரவேற்கிறோம். நீங்களும் கற்றுக்கொள்ள முடியும். உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் தேவன் எப்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ள, எனவே விசுவாசத்தில் எங்களோடு இந்த இடத்தில் இணைந்து தேவனாலே பல பதில்களை பெற்றுக்கொள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமை தலைமை சபை இங்கேயோ அல்லது மற்ற இடங்களிலோ எங்களோடு இந்த இடத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை அதி அற்புதமான விதத்தில் ஆசீர்வதிப்பாராகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே சென்று பாருங்கள் மக்களே.